Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். இன்னைக்கு ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் தேடுறது ஒரு 10,000 ரூபாய் ரேஞ்சில் பெஸ்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. குறிப்பாக குழந்தைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த 10,000 ரூபாய் செக்மெண்ட்டில். அதே சமயம் அவங்க கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதே மோஸ்ட்லி சில பிராண்ட்லாம் நல்லாவே கவர் பண்ணுறாங்க. டெக்னோவாக இருக்கட்டும், இன்ஃபினிக்ஸாக இருக்கட்டும், 20,000 30,000 கொடுத்து வாங்குற ஃபோனில் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் சின்னதாக இருக்குன்னு சொல்லலாம். இவங்க கொடுக்குற சைஸ் கிட்டத்தட்ட 7 இன்ச்சே வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டெக்னோ பிராண்டில் இருந்து போவா அப்படின்ற ஒரு ஃபோனு. என்னடா பேசிகிட்டே இருக்கும்போது போவான்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னுலாம் சொல்லாதீங்க. டெக்னோ POVA போவா தானே, அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேரில் இந்த ஃபோனை வந்து 10,000 ரூபா செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இதில் கேம் கூட நீங்கள் வந்து தாராளமாக ப்ளே பண்ணலாம். அந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனில் என்ன எல்லாம் குறைகள் இருக்குது, நிறைகள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன டார்கெட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு லைக்ஸ் ரொம்பவே கம்மியாக வருது. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து வரக்கூடிய 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு நாளுக்குள்ளே வந்துட்டு 5,000 லைக் வரணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 5,000 வருதா அப்படின்றத எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணால் தான் கிளியராக பார்க்க முடியும். ஸோ சீலோட சேர்த்தா அப்படியே வந்து கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னோ போவா அப்படின்றது எழுதியிருக்காங்க. அந்த சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஹைலைட்டான ஸ்பெக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்றதையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எடுத்த உடனே மொபைல் ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் அப்ளை பண்ணுற மாதிரியே ப்ரொடெக்டிவ் கேஸையுமே இப்போ அப்ளை பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ரொடெக்டிவ் கேஸை போட்டு பார்க்கலாம். நல்லாவே மொபைலோட ஃபிட் ஆகுது. ஸோ இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக மற்ற பிராண்டில் 12 மாதம் அப்படின்னா இவங்க 13 மாதம் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ 1 இயர் 1 மந்த் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது இல்லாமல் சார்ஜ் போடுறதுக்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது 18 வாட்ஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு அடாப்டர் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜ் போடுறதுக்கான மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ டெக்னோ அப்படின்னாலே மாதத்துக்கு ஒரு ஃபோனை லான்ச் பண்ணிடுவாங்க. ஒரு சில அப்கிரேடோட கண்டிப்பாக வந்துடும். அது வந்துட்டு அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் அப்படின்னு சொல்லலாம். பேக் சைடில் வந்துட்டு எப்பயும் போல் பிளாஸ்டிக் யூனிபாடி, அதுவும் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே பிளாஸ்டிக்கில் பண்ண மாதிரி யூனிபாடி மெட்டீரியல் வந்து பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி ஓகே தான், ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அதே போல் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய டிஸ்பிளே உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். 6.8 இன்ச், கிட்டத்தட்ட 7 நெருங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எப்பயும் டெக்னோ அப்படின்னாலே HD+ டிஸ்பிளே தான். இன்னும் அவங்க வந்து ஃபுல் HDக்கு மூவ் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். பட் HD+ஆக இருந்தாலும் கூட இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ இன்னொரு 2 விஷயம் இதில் சொல்லணும் அப்படின்னா பெசல்ஸ். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டெக்னோவில் கொஞ்சம் பெரிய பெசல்ஸாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மினிமம் பெசல்ஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து ரொம்ப பெருசாக ஃபோன் இருக்கிற ஃபீலும் இல்லை. இன்னும் 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. நிறைய பேருக்கு வந்துட்டு 6.8 ரொம்ப பெரிய ஃபோனாக இருக்கும், பாக்கெட்டெல்லாம் வைக்க முடியாது, கையிலெல்லாம் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். பட் இந்த ரேஷியோவில் இருக்கனால உங்களுக்கு ஒரு லாங்கான ஃபீல் தான் இருக்கும், பெரிய ஃபோனாக இருக்கிற ஃபீலே இருக்காது. ஸோ தாராளமாக உங்களால் வந்துட்டு சிங்கிள் ஹேண்ட்லேயே இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ரீசன்ட் ட்ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு லுக் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம். இன்னொரு ஸ்பெஷல் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராலேயே நீங்கள் வந்து செல்ஃபி ஃப்ளாஷ் லைட்டும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரியலாகவே செம்ம விஷயம். எந்த பிராண்டுமே ட்ரை பண்ணுறது இல்லை, இவங்க ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயமா தோணுது. ஏன்னா நைட் டைமில் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. இல்லை ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவை யூஸ் பண்ணி ஃபேஸ் அன்லாக்குமே பண்ணிக்க முடியும். ஸோ போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு வந்து சேம் டைமில் யூஸ் பண்ணலாம். டியூவல் 4G சப்போர்ட்டோட தான் வருது. அண்ட் அது கீழே இன்னொரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க கூகுள் அசிஸ்டண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. அண்டர் 10Kலேயே இப்போ எல்லாம் இதில் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல விஷயம் தான், குயிக்காக நீங்கள் அக்சஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறதுக்கு. டாப்பில் எந்த ஒரு போர்ட் எதுவுமே கிடையாது. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து மிஸ் ஆகுது. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் மைக்ரோ USB போர்ட், அதுக்கு பதிலாக டைப் C கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸு.
எல்லோரும் யோசிப்பீங்க, ஸ்பீக்கரே இல்லையாப்பா இது என்ன ஃபோன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கு எல்லாரும் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம நார்மலாக காதில் வச்சு பேசும்போது இருக்கக்கூடிய இந்த இயர்பீஸையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக சவுண்ட் குவாலிட்டி இதெல்லாம் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா சவுண்டாக தான் இருக்குது. ஸோ இதையே இருக்கக்கூடிய மற்ற பிராண்டும் காப்பி அடிச்சுட்டு ஸ்பீக்கரை டோட்டலாகவே ரிமூவ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. பட் இருந்தாலும் சவுண்ட் குவாலிட்டி ஓகே தான், பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் உங்களோட OS அப்படின்னு பார்க்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு OS ஓட இன்டர்ஃபேஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா நிறைய விஷயம் நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். இவங்களோட HiOS 7ல் ரன் ஆகிட்டு இருக்கு, Android 10 பேஸ் பண்ணி. குறை அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து லைட்டாக வர்ற மாதிரி இருக்கும். ஆட்ஸ்ன்றது உங்களுக்கு ஸ்லைடு ஆட் மாதிரி வர்ற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஹைட் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. அண்ட் அதே போல் தேவையில்லாத ஆப்ஸ் வந்துட்டு ப்ளோட்வேர்ஸ் டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் OS வந்து நல்லா தான் இருக்கும், பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே வந்து இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி கெப்பாசிட்டி நல்ல ஒரு அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. கூடயே பார்த்தீங்க அப்படின்னா 18 வாட்ஸ் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம், இதை பாக்ஸ்லேயே கொடுத்தது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ டெக்னோ வந்துட்டு நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் வைக்கிறது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த 6000 mAh அப்படின்றது HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்கனால தாராளமாக 2 நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1.5 நாள் வந்துட்டு சந்தேகமே பண்ண வேணாம், உங்களுக்கு தாராளமாக வந்து பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ பேட்டரி நல்ல ஒரு அப்கிரேடு எனக்கு வந்து தோணுது. பேக் சைட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்கிறதா இருந்தால் சிங்கிள் கேமரான்னு தான் சொல்லுவேன். 16 மெகா பிக்சல் மெயின் கேமரா மட்டும்தான். ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் வர்றது பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க, இன்னொன்று AI லென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா 0 அப்படின்னு தான் சொல்லுவேன், ஒர்த்தே கிடையாது, அதை பற்றி பேசவே நம்ம வேணாம். ஸோ இதை தவிர இந்த 16 மெகா பிக்சல் ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸர் டெக்னோவாக இருக்கட்டும் இன்ஃபினிக்ஸாக இருக்கட்டும் மோஸ்ட்லி எல்லாமே ஒரே பிராண்டு தான். இவங்க அப்கிரேடே பண்ணாமல் இருந்த ஒரு விஷயம், பெரிய பிரச்சனைன்னு லாஸ்ட் இயர்லாம் பேசினது இவங்களோட ப்ராசஸர் தான். பட் இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னே சொல்லலாம். இந்த ப்ராசஸரை யூஸ் பண்ணி லேக் இல்லாமல் நீங்கள் ஓரளவுக்கு கேம்ஸே கூட இதில் வந்து ப்ளே பண்ணலாம். ஹை கிராஃபிக்ஸில் இல்லாட்டி லோ கிராஃபிக்ஸில் நல்ல ஒரு கேம்ஸ் வந்து இதில் ப்ளே பண்ண முடியுது. மீடியாடெக்கோட ஹீலியோ G80 அப்படின்ற ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா டிவைசஸில் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். பெருசாக கேமிங்க்கு வந்து நம்ம 100% பக்காவாக இல்லாட்டியும் ஒரு லேக் இல்லாமல் ஃபீல் இல்லாமல் நீங்கள் நார்மல் கேம்ஸே வந்து இதில் விளையாட முடியும். கூட மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதும் கூட உங்களுக்கு பெரிய லெவலில் எந்த ஒரு லேகோ ஸ்ட்ரக் ஆகி நிற்கிற மாதிரி இந்த ஃபீல் எதுவுமே வந்து இருக்காது. ஃபைனலாக இந்த டிவைஸில் என்ன ஹைலைட் இருக்குது, குறைகள் இருக்குது, ரேம் வேரியன்ட் என்ன ப்ரைஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் டிஸ்பிளே தான். 6.8 இன்ச் கொடுத்துருக்கனால நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே. குழந்தைங்களாம் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட பெரிய டிஸ்பிளே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு டேப் ஃபீல் கொடுக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வர்றதும் நல்ல ஒரு விஷயமா எனக்கு வந்து தோணுது. நல்ல ஒரு அப்கிரேட் இந்த இடத்துல வந்துட்டு. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ராசஸர் மீடியாடெக்கோட ஹீலியோ G80 யூஸ் பண்ணதும் இந்த இடத்துல நல்ல ஒரு ப்ராசஸர் தான், பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இதை தவிர சின்ன சின்ன விஷயம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஃப்ளாஷ் கொடுத்தது நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ப்ளூடூத் 5 சப்போர்ட்டாக இருக்கிறது நல்லாவே இருக்குது. அண்ட் மற்றபடி குறை என்னோட சஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HD+ டிஸ்பிளேக்கு பதிலாக கொஞ்சம் ஃபுல் HD மூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த 10,000 ரூபா ரேஞ்சில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது கேமராவோட பர்ஃபார்மன்ஸ். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு மெகா பிக்சல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். இந்த 2 மெகா பிக்சல்னு சொல்லி ஏமாத்தாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் தேவைப்படுது. அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த 2 மெகா பிக்சல் இந்த மாதிரிலாம் கொடுத்து கேமரா அதிகமாக இருக்கிற மாதிரி ஏமாத்தாமல் இருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் இருக்கிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு தான் தோணுது. அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டில் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன குறைகள் என்ன நிறைகள் அப்படின்றத என்னோட ஃப்ராங்கான ரியலான ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது அந்த 5000 லைக் வர்றதுக்கு உங்களோட லைக்ஸை மட்டும் தட்டி விட்டீங்க அப்படின்னாலே போதும். இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.